வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் அவை மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிகவும் அவசியங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் நமக்கு எப்போ சார் கிடைக்கும்? ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வுகள் நாளுக்கு நாள் பயத்திலேயே இருக்காங்க. ஸோ இந்த பயத்துக்கு ஒரு போக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 முடிவுகள் நிச்சயமாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளாரையே வெளியிடப்படும் அப்படின்ட்டு மீண்டும் டிஎன்பிஎஸ்சி வந்து சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு டிஎன்பிஎஸ்சியை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த அப்டேட்டை கொடுத்ததுனால மக்கள் எல்லாருமே, அந்த தேர்வர்கள் எல்லாருமே மீண்டும் ஒரு நம்பிக்கை பெற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சமீபத்திய முடிவுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டுக்காக கிட்டத்தட்ட 22 லட்சம் தேர்வர்களில் 18 லட்சம் தேர்வு எழுதியவர்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியுடைய வேகன்சிஸ் வந்து மாற்றி அமைக்கப்படுமா? ஸோ இந்த 7301 வேகன்சிஸ்ன்றது 9800 வேகன்சிஸாக மாற்றப்படுமா, மாற்றப்படாதா? இதுதாங்க மிகப்பெரிய கேள்விகளாகவே இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேகன்சிஸ் வந்து நிச்சயமாக 100% நமக்கு அதிக அளவில் மாற்றப்பட்டு வருங்க. ஸோ குரூப் 4 வேகன்சிஸ் பட்டியல் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்க போகிறாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கும் மேற்பட்ட குரூப் 4 வேகன்சிஸ் பட்டியலை நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10,000 ஒரு 15,000 குரூப் 4 வேகன்சிஸ் ஒவ்வொரு துறை ரீதியாகவும் கால்குலேட் பண்ணால் 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் எல்லாமே குரூப் 4 ரெடியாக இருக்குங்க. ஸோ அந்தந்த துறை ரீதியாக குரூப் 4 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்திய முடிவுகளில் நமக்கு இன்னும் சில தினங்களில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளார குரூப் 4 ரிசல்ட்ஸை நாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 100% நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான இந்த செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கினாலே போதும். டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகள் எல்லாமே உடனுக்குடன் நீங்கள் பெறலாம். ஸோ விஏஓ ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120க்கு மேலே இருந்தாவே போதும், விஏஓ உங்களால் ஆக முடியும். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110+, ஸோ 110க்கு மேலே மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்கன்னா ஸோ 110+ மதிப்பெண்களில் விஏஓக்கும் இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோடைப்பிஸ்ட் ஆகணும், சிஓஏ ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வச்சுருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 90 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும் குரூப் 4 உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். த போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஆன் மார்ச். கண்டிப்பாக அந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார குரூப் 4 ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.